தேவை அதிகம் ஏராளம் ஏராளம் ஏராளமே. குஜராத், பீகார், யூபியில் ஏராளம் ஏராளமே. ராஜஸ்தான், எம்பி, ஒரிசாவில் நீ செல்ல மறுத்தால் யார் செல்லுவார்? ராஜஸ்தான், எம்பி, ஒரிசாவில் நீ செல்ல மறுத்தால் யார் செல்லுவார்? சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே இயேசு, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வரும் அழைக்கிறாரே. வெற்றியே தரும் ஆண்டவர்க்கு காணிக்கை காணிக்கையே. வெற்றியே தரும் ஆண்டவர்க்கு காணிக்கை காணிக்கையே. உடல் பொருளாவி இயேசுவுக்கே காணிக்கை காணிக்கையே. தேசம் இயேசுவை கண்டுவிடும், சபைகள் ஏராளம் பெருகிவிடும். தேசம் இயேசுவை கண்டுவிடும், சபைகள் ஏராளம் பெருகிவிடும். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே இயேசு, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறாரே. ஆமாண்டவரே, வருத்தப்பட்டு பாடுறது சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரையும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றுவேன் சொல்லி ஒவ்வொரு அன்போடு அழைக்கிற ஜீவனமே நன்றியோடு தூக்கிற தோற்றாண்ட அன்பின் சொத்தத்துக்கு சொல்லி கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டு சோத்திரம். அதிசயங்களை அற்புதங்களை சித்துமுன்ன மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஜீவனமே நன்றியோடு தூக்கிற தோற்றாண்டவரை அழகியா தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமாரன் பஸ்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்லிக்கிறனால தப்பனே நன்றியோடு தூக்கிற சோத்திரம் 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 சோத்திரம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கட்ட இருந்தாலும் செய்யக்கூடாத லட்சமான காரியம் ஒன்றுன்றோன்னு சொல்லிக்கிறாள் தப்பனே. உம்மால் கூட காரியம் ஒன்றும் இல்லையப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். ரட்சிக்கப்படாதபடி ஆண்டு சோத்திரம் கரம் குறுகி போகவில்லையப்பா. சோத்திரம் கேட்கக்கூடாதபடி ஆண்டு செவி மந்தம் வாங்கவில்லையப்பா. சோத்திரம் ஆண்டவரை அல்லையா சோத்திரம். ஒவ்வொரு ஜெபனையும் ஆண்டு சோத்திரம் கடைசியோடு கருத்தோடு அப்பா கவனித்து கேட்டு ஆண்டு சோத்திரம் அற்புதங்களை சேர்ந்தவனே நன்றி ஒட்டி சோத்திரம். தேவடி சகலத்தை அதனால காலத்தை நேர்த்தியா செய்த தேவனே தேவனாய்க்கு எப்படியால் நன்றி ஒட்டி சோத்திரம் 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 சோத்திரம். உலகத்தின் முடிவந்த சகல நாட்களில் உங்களுடன் கூட இருக்கிறேன் சொன்னவனே இருக்கிறேன் என்பது இருக்கிறவராய் இந்த பெரிய அறிஞர் தயவுக்காக நன்றியோடு தூக்கிற சோத்திரம். எங்களுக்கு அறியாத எட்டாத காரியங்களை ஆவியிலே வெளிப்பாடுகளை தந்து அற்புதமாக வெளியேற்ற சித்தமுள்ளவரே நன்றியோடு தூக்கிற சோத்திராண்டவரே ஆலையா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உலகத்தின் ஆண்ட எல்லா காரியங்களும் ஜெயித்த ஜீவனே நன்றியோடு தூக்கிற சோத்திரம். விசாசின் தலையை நசுக்கினவரே சோத்திரம். விசாசின் கையில் நின்று ஆண்டு சோத்திரம். வானத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிடிங்கின ஜீவனே நன்றியோடு தூக்கிற சோத்திரம். மறித்தேன் ஆனால் சதாகாலம் உயிரோடு சொன்னதேவனே நன்றியோடு தூக்கிற தோற்றம். மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தென் தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் எப்படியால் நன்றியோடு தூக்கிற தோற்றம். உலகத்தில் இருப்பவனேனும் உங்களில் இருப்ப பெரியவரின் சொல்கிற தப்பனை நன்றியோடு தூக்கிற தோற்றம். பெரியாரங்களை எதிர்பார்க்கிறோம், பெரியாரங்களை நாமத்தை மட்டுமே படுத்த ஆசையும் என்று இயேசு கிறிஸ்துவின் பலவல்ல நாமத்தில் தாழ்ந்து எடுக்கும் சொன்னால பிதாவே ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். நம் மத்தியில் கேட்பது ஜோதி பாண்டி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். சோதரம் அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இந்த அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பேர்களாக ஆசீர்வதித்தலான்று கருத்துக்களை எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறாண்டவரே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தியலான்று ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே நீரே அடியான் மூலமாக இந்த இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த வசனம் மலைகள் விலகினாலும் ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்காமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று நம் மீது மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார் என்றால், அடுத்த வசனத்தில், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, சிறுமைப்பட்ட நமக்கு அவர் சொல்லுகிறார், கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொல்கிறார். சரி, கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்தால் அவர் என்ன செய்வார்? இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அது மட்டுமல்லாமல் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உலகத்திலே நாம் சமாதானத்திற்காக தான் நாம் வாழ்கிறோம். சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டு அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருந்தால் இந்த காரியங்கள் தான். அடுத்தபடியாக சங்கீதம் 27, சங்கீதம் சொல்றோம். அல்லேலூயா. சங்கீதம் 27:10 வாசிப்போமானால், சொல்றோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவருடைய கிருபை நம்மில் இருக்கும்போது தகப்பனும் தாயும் நம்மை விலக்கினாலும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். சோதரம். அல்லேலூயா. சோதரம். உபாகமம் 32:22 உபாகமம் 32:22 சோதரம். அல்லேலூயா. சோதரம். பார்ப்போமானால் உபாகமம் 22:32 பார்ப்போமானால், சாரி, 32:22 பார்ப்போம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திவாரங்களை வேகப்படும். ஏனென்றால் அவர் கோபம் எதிர்க்கப்படுகிறார் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தால், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நாம் தெய்வம் அல்லாதவைகளினால் அவருக்கு எரிச்சலை மூட்டக்கூடாது. அடுத்தபடியாக ரோமர் 8:30 நாம் பார்ப்போமானால், ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும்போது, அவருடைய கிருபை எவருக்கு முன்குறித்திருக்காரோ அவர்களை அழைக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும், உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சோதரம். சங்கீதம் 27 சங்கீதம் 3 நாம் பார்க்கும் போனால்,
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் இதயம் பயப்படாது. சோதரம் சோதரம் அல்லேலூயா சோதரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சேனைகளின் தேவன் அவனோடே கூட இருந்து அவருடைய கிருபையை அவன் மேல் வைத்ததினால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சங்கீதம் 27 மறுபடியும் பார்ப்போமானால் சங்கீதம் 27 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தாவீது சொல்கிறான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த தாவீது சொல்கிறான், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கிருபை நம்ம இருக்கும்போது நமது தலை உயர்த்தப்படும். நாம் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். 1 யோவான் 3:8 நம்ம வாசிப்போமானால் 1 யோவான் 3:8 சோதரம் அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபையினால் தான் தேவனுடைய குமாரன் நமக்கு வெளிப்பட்டார். ஏன் வெளிப்பட்டார்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சோதரம் அல்லேலூயா. அதே மாதிரி அழித்தார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால் சோதரம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேருக்கு மேல இருந்த அந்த ஜனங்களுக்கு மன்னாவை போஷித்தார். மன்னா அவர்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டது. இது தேவனுடைய கிருபை. கர்த்தரின் கிருபையினால் தான் மன்னா பொழிந்தது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்க போனால், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை நம்ம மீது இருக்கும்போது அவருடைய ஜனத்தை கைவிட மாட்டார். தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தார். தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போனால், சடிதியாசிகளும் புஸ்தர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது நாம் அஞ்ச வேண்டாம். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கடுதியான திகளுக்கும் துஷ்டர்களின் பால் கடிப்புக்கும் அவருடைய கிருபை நம் மீது இருக்கும்போது அவர் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். சோதரம் அல்லேலூயா சோதரம். லேவியராகமம் 26:13 வாசித்தமானால், நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவருடைய கிருபை நம் மீது இருக்கும்போது
அவர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். நிமிர்ந்து நடக்க கிருபை நம்மோடு இருக்கும்போது உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுடுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் கர்த்தரிடம் கெஞ்சி மன்றாடி அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். கிருபையினால் கிடைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம். ஆமீன். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய் செய்திக்காய் நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். மோகன்லால் அவர்கள் ஒரு பாடல் பாடி சுருக்கமாக ஜெபம் செய்வார். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுகல் வசிക്കുന്നவனே சுத்திரகனாயவனே நன்றியோடு ஸ்தோத்திரம். கிருபா 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 கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ സ്തോത്രം. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ടു വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ടു വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കുഞ്ഞാടതിൻ വിളക്കാണേ, ഇരുളൊരു ലേശവും അവിടെയില്ല. കുഞ്ഞാടതിൻ വിളക്കാൻ ഇരുളൊരു ലേശവും അവിടെയില്ല. തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന്, ധരിപ്പിക്കും അവൻ എന്നെ ഉത്സവ വസ്ത്രം. തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന്, ഉത്സവ വസ്ത്രം. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. നന്ദിയോടെ സ്തോത്രം, നന്ദിയോടെ സ്തോത്രം. അബ്ബാപിതാവേ എന്ന് വിളിക്കുവാനുള്ള അവകാശവും അധികാരവും തന്ന ദൈവമേ, നന്ദിയോടെ സ്തോത്രം. സ്തുതികളിൽ വസിക്കുന്ന ദൈവമേ, ദീർഘനായ ദൈവമേ,
സ്തുതിക്ക് യോഗ്യനെ നന്ദിയോടെ സ്തോത്രം. കർത്താവേ സ്തോത്രം. മഹത്വത്തിൽ വസിക്കുന്നവനെ നന്ദിയോടെ സ്തോത്രം. സ്തോത്രം. രാത്രി കാലം കിടന്നുറങ്ങിയ അടിയങ്ങളെ കാത്തു പരിപാലിച്ചുള്ളെങ്കിൽ സൂക്ഷിച്ച് പ്രഭാതം കാണുവാൻ ആയുസിനെ നേടി തന്ന ദൈവത്തിന്റെ കൃപയ്ക്കും ദയക്കും കരുണയ്ക്കും വിശ്വസതയ്ക്കുമായി നന്ദിയോടെ സ്തോത്രം. എല്ലാ കർത്താവും ദൈവവുമായുള്ളവേ, എല്ലാ രാജാവും കർത്താവുമായുള്ളവേ, അങ്ങേ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. അനാഥർക്കും പരദേശിക്കും പിതാവായ ദൈവമേ, അടിയങ്ങളുടെ പിതാവേ, ഞങ്ങളുടെ കരങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. കരങ്ങൾ ഏൽപ്പിക്കുന്ന ഈ പ്രഭാതത്തിൽ മനുഷ്യന്റെ മുഖം കാണുന്നതിന് മുമ്പേ അങ്ങയുടെ തിരുമുഖം ദർശിക്കുവാൻ തന്ന ഭാഗ്യത്തെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇതാ അങ്ങയുടെ മുന്നിൽ മുഴങ്കാൽ മുടക്കിയിരിക്കുന്ന ഈ ദാസന്മാരെയൊക്കെ ഈ കരങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. വാർദ്ധക്യത്തിലും ഫലം കായ്ക്കുവാൻ ദൈവം കൃപ ചൊരിഞ്ഞതോർത്ത് സ്തോത്രം. കൂടെ ഇരിക്കുന്നതോർത്ത് സ്തോത്രം. ശാരീരികമായ അസ്വസ്ഥകളും ബുദ്ധിമുട്ടുകളും ഒക്കെ ഉണ്ടെങ്കിലും കർത്താവിനെ ഉയർത്തി കാണിക്കുവാൻ കിട്ടുന്ന അവസരങ്ങൾക്ക് അംഗീകരിച്ച് സ്തോത്രയാഗം അർപ്പിച്ച് ജീവിക്കുവാൻ കൊടുക്കുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം. കർത്താവേ, ബലവും ശക്തിയും പകരണമേ. ആയുസ് ആരോഗ്യത്തോടെ കാത്തുകൊള്ളണമേ. എല്ലാ അസ്വസ്ഥകളും വിട്ടുപോകണമേ. വളർച്ചകളും ഗോന്ത്രങ്ങളും ഒഴിഞ്ഞു പോകണമേ. അതളിയ ഓരോ ദേവദാസന്മാരെയും കരങ്ങൾ സമർപ്പിക്കുന്നു. കുടുംബങ്ങളായ, വ്യക്തികളായി, തലമുറകളായി, കുഞ്ഞുകുട്ടികളായി അനുഗ്രഹിച്ച് മാനിച്ച് ആവശ്യഭാരങ്ങളൊക്കെ നിവർത്തിച്ചു കൊടുക്കണമേ. പരാധീനതകളും ബുദ്ധിമുട്ടുകളും മാറ്റിക്കൊടുക്കണമേ. കർത്താവിന്റെ കൃപ കൂടെ ഇരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ സ്തോത്രം. നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. ആളെ പ്രാർത്ഥിക്കാൻ പ്രാർത്ഥന ചോദിച്ച ഓരോ മക്കളെയും കരങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ആശുപത്രി കിടക്കുകളിലും ഭവനങ്ങളിലും ആയിരിക്കും രോഗത്താൽ ഭാരപ്പെടുന്ന മക്കൾക്ക് വിടുതൽ കൊടുത്ത് സൗഖ്യം കൊടുത്ത് രോഗങ്ങളൊക്കെ മാറ്റിയിരിക്കുവാൻ കർത്താവിന്റെ അത്ഭുതകരത്തിന്റെ ശക്തി വെളിപ്പെടണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. കർത്താവേ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ദിവസങ്ങളുടെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്ന ബലവും ശക്തിയും പകരണമേ. വാഞ്ചലിന്റെ വിവാഹമാണുള്ള കർത്താവെ, എല്ലാം ചന്തോചിതവുമായി അങ്ങ് നായകനാൽ എല്ലാം നടത്തി കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. നിങ്ങളുടെ സാന്നിധ്യം കൂടെ ഇരിക്കണമേ. കർത്താവെ, കാലാവസ്ഥ അനുകൂലമാക്കി കൊടുക്കണമേ. ചൂടിന്റെ കാഠിന്യം കുറച്ചു കൊടുക്കണമേ. കർത്താവെ, ഹല്ലേലൂയ. അനുഗ്രഹിച്ച് മാനിച്ച നല്ലൊരു കുടുംബജീവൻ എടുക്കുവാൻ ദൈവം കൃപ ചൊരിയണമേ. അനുഗ്രഹിക്കണമേ. മാനിക്കണമേ. ബലവും ശക്തിയും പകരണമേ. എല്ലാം ചന്തോചിതമായി തീരുവാൻ കൃപ ചൊരിയണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കരങ്ങളിൽ ബലവും ശക്തിയും പകരണമേ. ആലയത്തിന്റെ വേല എത്രയും വേഗം തീർക്കുവാൻ ദൈവം കൃപ ചൊരിയണമേ. മലമുകളിൽ കത്തുന്നവരിൽ വിളക്കായി ശോഭിക്കുവാൻ ദൈവം കൃപ ചൊരിയണമേ. ആ ദേശത്ത് കർത്താവ് അനേകങ്ങൾക്ക് വഴികാട്ടിയായ ആഹാരത്തിലേക്ക് പോക്കുവാൻ കൃപ ചൊരിയണമേ. അനുഗ്രഹിച്ച് മാനിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ, നിൽക്കുന്ന വികാസന ബലപ്പെടുത്തി അനുഗ്രഹിച്ച് മാനിക്കണമേ. പരാധീനകളും ബുദ്ധിമുട്ടും മാറ്റിക്കൊടുക്കണമേ. ഇളച്ചാകൾക്കൊക്കെ നീങ്ങിപ്പോകണമേ. അപശബ്ദങ്ങൾ വിട്ടുപോകണമേ. കർത്താവിന്റെ കൃപ കൂടെ ഇരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. വേലയുടെ തടസ്സങ്ങൾ നീക്കി കർത്താവിന്റെ നാമം മഹത്വപ്പെടുത്തി ജീവിക്കുവാൻ ദൈവം കൃപ ചൊരിയണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. വേല നിന്റേതാണ്, അടിയങ്ങളും നിന്റേതാണ്, ദേശവും നിന്റേതാണ്. അങ്ങയുടെ കരങ്ങളിൽ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. എന്റെ കർത്താവിന്റെ കൃപയ്ക്കും ദയക്കും കരുണയ്ക്കും വിശ്വസതയ്ക്കുമായി സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ഞങ്ങളെ ഇന്ത്യ മഹാരാജ്യത്തെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നു. ആരോഗ്യം അനുഗ്രഹിച്ച് മാനിക്കണമേ. നല്ലൊരു ഫലകൂടെ ഉണ്ടാക്കുവാൻ ഇടയാകണമേ. എല്ലാം ഗന്ധവുമായി തീരണമേ. കർത്താവെ, ഹല്ലേലൂയ സ്തോത്രം. പ്രാർത്ഥനയ്ക്ക് തടസ്സമായി നിൽക്കുന്ന, ആരാധനയ്ക്ക് തടസ്സമായി നിൽക്കുന്ന, ദൈവത്തിന് ഹല്ലേലൂയ വേലയ്ക്ക് തടസ്സമായി നിൽക്കുന്ന ഒരു ഭരണകൂടം ഉണ്ടാകുവാൻ ഇടയാകരുതേ. കർത്താവിന്റെ നാമം മഹത്വപ്പെടുത്തില്ല. മഹാരാജ്യം യേശുവിനെ കാണുക. കർത്താവെ, അങ്ങേ തിരിച്ചറിയുവാൻ ഓരോ മക്കൾക്ക് ഇടയാക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമേ, ഹല്ലേലൂയ സ്തോത്രം. കരങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. കർത്താവിന്റെ കൃപയ്ക്കും ദയക്കുമായി സ്തോത്രം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. പ്രാർത്ഥനയിൽ വിട്ടുപോകുന്ന വിഷയങ്ങളൊക്കെ ആത്മാവെ ഓർക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ഈ വേലയെ കർത്താവ് അനുഗ്രഹിച്ച് മാനിക്കണമേ. കർത്താവിന്റെ കൃപ കൂടെ ഇരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ദൈവനാമം മഹത്വപ്പെടുവാനും മഹത്വപ്പെടുത്തുവാനും കൃപ ചൊരിയണമേ. രക്ഷയിൽ വരാത്ത ജനങ്ങളൊക്കെ രക്ഷയിൽ വരുവാൻ കൃപ ചൊരിയണമേ. അങ്ങേ കാണാത്ത മക്കൾക്ക് കാണുവാൻ, കേൾക്കുവാൻ, ഇരിക്കുവാൻ ദൈവം കൃപ ചൊരിയണമേ. മുഖാന്തരം വിളിക്കണമേ. വടക്കേന്ത്യൻ പ്രദേശങ്ങളിൽ നടക്കുന്ന എല്ലാ വേലകളും അനുഗ്രഹമായി തീരുവാൻ ഇടയാക്കണമേ. ചർച്ചകളും വേലയ്ക്കുള്ള ജീവനൊക്കെ രൂപാന്തരം കൊടുക്കണമേ. ബലവും ശക്തിയും പകരണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവേ, ഹല്ലേലൂയ സ്തോത്രം. കർത്താവിന്റെ കൃപയ്ക്കും ദയയ്ക്കും കരുണയ്ക്കും വിശ്വസതയ്ക്കുമായി സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നല്ല ദൈവമേ. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. പിതാവേ എന്ന് വിളിച്ചുകൊള്ളുക വർജിച്ച് ജീവിക്കുവാൻ ഓരോരുത്തർക്ക് ഇടയാക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. നന്ദി കർത്താവേ. നന്ദി 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 നന്ദി. ഇന്നത്തോളം അനുഗ്രഹിച്ച് മാനിച്ച് ബലപ്പെടുത്തി കൂടെ ഇരിക്കുന്നതോർത്ത് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്ന പിതാവേ, തുണിയോട് കേട്ട് ഉത്തരം തരുമാറാകണമേ. ആമേൻ 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 ആമേൻ.